முனிவரே, இப்படி தீர்க்க சுககலியாக இருங்கள் என்று உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? ஏண்டி ஏங்க இருக்க புண்ணிய நிக்காதீங்க. அவ எத்தனை அடி அடிச்சிருப்பாங்க கேளுங்க. ஐயா, ஆணாக இருக்கக்கூடிய என்னை இப்படி ஒரு பெண்ணாக மாற்றி ஆணாக இருக்கக்கூடிய நான் எப்படி தீர்க்க சுமங்கலியாக இருப்பேன்? தெரியவில்லையா? இப்பதான் எனக்கு புரியுது. புரியுதா? ஆமா, அந்த மதிசூரனாகப்பட்டவன் என்னை அடித்து உதைத்து அதாவதம் செய்தான் அல்லவா? அப்பொழுது அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்து எப்படி எப்படி ஒரு ஆண் என்ற கர்வம் இப்படி அதாவது புதபலத்துடனே இருக்கக்கூடிய உன்னை அதாவது எப்ப என்னை அடித்து அதாவதம் செய்தாயோ பெண்ணா அதாவது ஆணாக இருக்கக்கூடிய நீ இதோ பெண்ணாக போ என்று ஒரு சாபத்தை அளித்தான் அல்லவா? அதே மதிசூரனே, பெண்ணாக மாறிவிட்டாயா? எந்த ஆணாக இருக்கும் பொழுது எத்தனை ஒரு தேவன் என்று கூட பாராமல் அரக்கனாகப்பட்ட உன் காலிலே நான் விழுந்தனடா சண்டாள பாவி. கொஞ்சம் கூட இருக்க நான் அடித்தே இல்ல. சண்டாள பாவி
அடி வாங்குறாப்பா. ஐயா நாரத மகாமுனிவரே, நானோ ஏதோ அறியாத புத்தியில் ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டு பெரியோர் செய்த பிள்ளையை பெரியோர் பொறுத்தருள வேண்டும். அடே உங்க நாலு காலையை பிடிக்கிற சாமி. அது என்ன கழுதையா? நான் கழுதையாடா ஏன்டாடி? சாமி ஓய் 4 கால்ல பண்ண கழுதையா? கழுதை நான் நினைக்கிறேன். ஏய் மதிசூரனே, ஏங்க எத்தனை அடிடா. சிகரெட் வந்து நம்ம அதிகமா குடிக்கிறோம். அடிக்கிறது அந்த ஆளுக்கு அடிங்க சாமி. மேல ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? நீங்கள் என்ன சொன்னாருன்னா கேக்குறேன். என்ன சொன்னாலும் கேப்பியா? மீண்டும் எனதை காட்டுங்க. மீண்டும் ஒண்ணு நான் காட்டுறேன். நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன சொன்னாரு கேப்பாளா? ஓ மீண்டும் பெண்ணாக இருக்கக்கூடிய நீ ஆனாக மாற வேண்டும். மீண்டும் பழையபடியே ஆணாக சுயரூபம் எடுக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யட்டுன்னு கேக்குறான். கேக்குறானா கேக்குறாளா? கேக்குறான். கேக்குறான்டா டி. இது அண்ணான்னு கூப்பிடுறதா அக்கான்னு கூப்பிடுறதா? சரி, இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இவளுக்கு பனிஷ்மெண்ட் கேக்க வாடி வாடி. ஏண்டி சினுக்காத, எனக்கு என்னமோ புள்ளலரி. ஏய் வா. என்ன பண்றது? உனக்கு சுயரூபம் கிடைக்கணும்டா. ஐயோ, எனக்கு இப்பயே வேணும். என்ன சுய உருவம். இப்படி நான் எத்தனை நாளைக்கு ஆட்டிக்கிட்டு தெரியட்டும்? ஆமா, நீ ஆக்கிட்டால் உனக்கு சுயரூபம் வேணும்டா. நான் சொல்றது நீ செய்யணும். நீ என்ன சொல்றீங்க நான் செய்யறேன். அதான் அந்த பையன் இருக்கிறான்ல, அவன் குஞ்சு முடிச்சிட்டு சப்பு. ஓடு, ஓடு, ஓடு. ஏய், 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 ஏய். அந்த சாபமா கொடுக்கணும். உளிச்சு போடுவோம் தெரிஞ்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டானே இருக்கேன். ஐயா நாரத மகாமுனிவரே, மதிசூரனே, இதோ அழுது புலம்பு கொன்றாய். அது பிடிக்கும் கையால வளையல் போட காலம் ஆச்சுதே அப்படின்னு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறா. மீண்டும் இந்த சுயரூபம் வரும் என்றா என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை போல ஒரு அரக்கன், உன்னை போல அரக்கன் இடத்துல போய் கட்டி பிடிச்சு காலோட கால் பின்னி இதோட இதில் எடுத்து முத்தம் கொடுத்து அவனுடனே நீ ஒன்றாக சேர்ந்தால் மட்டுமே மீண்டும் இந்த சுயரூபம் உனக்கு வரும். நாரதரே, ஓய், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா இல்ல ஏதா கிறுக்கு பிடிச்சிட்டா? பைத்தியம் இல்லையா? ஓய். ஏப்பா, நானும் ஒரு ஆம்பளை, இன்னொரு ஆம்பளை போய் சேர முடியுமா? இதற்கு முன்னாலதான் நீ ஆம்பளை, இப்ப இருக்குது இல்ல? இல்ல அதுவும் நல்லா அழிஞ்சு போச்சு. கொடுத்த சாபத்திலே பெண் என்று எப்பொழுது சாபத்தை கொடுத்தனோ அது முழுசா மாறல. அப்பவே எல்லாமே எங்கடா போய் அங்க தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கிறேன். என்ன சார் பெத்த சொல்? சரியா? அதனால அப்படி மீண்டும் நீ போய் உன்னை போல ஒரு அரக்கன் இடத்துல சேர்ந்தால் மட்டுமே மீண்டும் உனக்கு சுயரூபம் வரும். நாரதரே, ஓய், மொட்டை கட்டத்தை உழவு சொன்னா கூட உழுதுறேன். ஆனா எனக்கு திருப்பி குடுங்க எடுத்த. சொல்லலையா? ஏய், ஆல்ரைட். ஆமா சாமி ஐயா, ஆணாக இருக்கும் பொழுது என்னுடைய பெயர் மதிசூரனாக இருந்தேன். ஆமா, நான் ஒரு ஆடவட இடத்துல போய் சேரணும்னா பேர் என்னன்னு கேட்டா நான் மதிசூரன் சொன்னா சேருவாடா? ஆனாக இருக்கும் பொழுது உன்னுடைய பெயரோ மதிசூரன் என்று சொன்னாய். இப்பொழுது பெண் என்று நான் உருவத்தை மாறி இருக்கிறேன். மீண்டும் ஒரு ஆடவனின் பெயரை சொன்னால் என்னை ஏற்றுவாரா என்று கேட்கிறேன். இதோ ஆணாக இருக்கும் போது உன்னுடைய பெயரோ மதிசூரன், பெண் உருவத்திலே இருப்பதா உன்னுடைய பெயரோ மதனவல்லி. என்னடா சிலுப்பி காட்டுறாங்க. நாரதரே, ஓய், ஒன்னு கேக்குறேன். என்ன? ஏன் எவனையோ ஒரு ஆம்பளை போய் சேருவானே, நீ ஏன் பேசாம நீ ஏன் வந்துற? அவச்சாரம் அவச்சாரம். ஏமா அவரு கட்ட பிரம்மச்சாரி. இல்லையா? அவருக்கு இல்ல. ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஒரு தடவை தெங்க ஐயா. அம்மா அவனும் ஆம்பளத்தான், நீங்களும் ஆம்பளத்தான். ஏய், கேட்டாலும் எனக்கு வந்து இந்த பார்த்ததுனால
பேசாம மாத்தாதே இருந்திருக்கலாம். எனக்கு ஆபத்தாகுது. மாத்தி புரோஜனம் இல்ல. மாத்தி கடைசியா எனக்கே வம்பாகுது. மேல அம்மா, நானும் ஒரு கட்ட பிரம்மச்சாரி. பெண் வாடகை என்றால் எனக்கு அறவே ஆகாது. திருமணம் என்பது என் வாழ்வில் கிடையாது. ஆகாது. நானும் ஆம்பளத்தானே. எனக்கே அங்கே நில்லம்மா, நீ கோலாட்ட ஆடுறாங்க. சரி சென்று வா. போய் என்னடி கொஞ்சம் தெரியுற ஐயா மகாபலிவரே, ஏசாமி நான் ஒரு பொம்பளை போய் எங்க ஆம்பளைய கூப்பிடுறது? அந்த அண்ணனை கூட்டிட்டு போ. அதுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணினா கூட கூட்டிட்டு போவேன். ரெக்கமெண்ட் அண்ணா போறியா? புரோக்கர் ஒருத்தர் வேணும்ல. புரோக்கர் உனக்கு புரோக்கர். தம்பி, அவரு கூட சேர்ந்தாவெல்லாம் குழந்தை கிடைக்கும். அந்த அம்மாளுக்கு அந்த அம்மாட்ட ஒரு அசூரன் இடத்துல சேர்ந்தா மட்டும்தான் குழந்தை கிடைக்கும். இதோ என்னை போல ஒரு அசுரனை சேர்ந்தால் உனக்கு சுய ஒரு ரூபம் வரும்னு சொல்றேன். அந்த ஆம்பளை யாரு, எங்க இருக்கிறான், அந்த அசுரன் எங்க இருக்கிறான் எனக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க அழைத்து சென்று என்னை அவர் இடத்துல விட்டீர்கள்னால் கொஞ்சம் புடிச்சு விட்டீங்கன்னா பரவாயில்லன்னு பாக்குறேன். நான் புரோக்கர் வேலையா செஞ்சுட்டு இருக்கிறேன். பிடிச்சு விடுறதுக்கு மகாராஜா மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா பயலே நம்ம கையிலே. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா பயலே இது மாறுவது போதப்போ நம்ம கையிலே. வான பொழியுது, பூமி புழுத்துது. தாரி வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாந்தி எடுக்கிறீங்க. போலாம் தானா? என்ன சோறு சேரணும் அப்படியா? என்னடா கண்ணு, என்னடா கண்ணு, இங்க இருக்கிறியா? இருக்கிறியா? இத்தனை அடி வாங்குறல்ல, ஒரு கேக்குறோம்னா நம்ம ஆளாலும் கேட்கலான்னு சொல்லி பாக்குறேன். என்னடா அச்சனை அம்மா பாசமா கேக்குறேன். கேளுடா. கேக்குட்டா? கேளு கேளு. செத்து போயிட மாட்டியா? கேளுடா, கேட்கறதுல எப்படி
சாக்கடை சாவாங்க. இப்படி அவர்கிட்ட அடி வாங்கி சாவறியா? ஆமா. இந்த அடியெல்லாம் எங்க கொண்டு போய் எங்க போடுற? கொண்டாடி முன்னையில கால் பண்ண அடிக்காதீங்க, கால் பண்ண அடிக்காதீங்க. எல்லா நாளும் வாங்கிக்கிறான்ப்பா. சொல்லி எங்க அக்காவை கட்டி கொடுத்து வாங்காத நாளே கிடையாது சாமி. அமராவதி மன்னனாகத்தில் சபை கூடியிருந்தால் சபை இன்று கூடியபடியினால் ராஜா பொன்னியா சபை நாட்டுக்கிடாடி நாட்டோடு வீர பவானி. பவானி என்றால் சாமி ஏங்க ஏங்க அவன் தான் நெப்பு கட்டி போய் சொல்றான், நீங்களும் அது கேட்கறீங்களா? பாருங்க ஏங்க உள்ள இருந்தவன கண்ணை கட்டி விட்டு ஊர் பேர் என்ன? மல்லிக்குட்டை. மல்லைக்குட்டை என்றால் மல்லைக்குட்டை செம்பிளையானூர். மல்லைக்குட்டை செம்பிளையானூர் என்றால் நம்மை போன்ற நாடக கலைஞர்களுக்கு சொல்லமான தாய்ச்சிற நாடு. சொந்தமான தாய்ச்சிற நாடு. ஆளாய் பிறந்த அப்ப மாறுகளும் விளக்கமாறா வந்து சாட்டம் பெண்ணாய் பிறந்த தாய்மார்களும் தாய்மார்களும் சபா சபா வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்தில் கடல் போல் அமைந்திருக்கின்றன. சபா சபா வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்திலும் அமைந்திருக்கிறார். ருக்மா சபா சபா வேதம் என்று சொல்லக்கூடிய ருக்மா சபா சபா வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்தில் ஓர்வகமாக அமைந்திருக்கின்றன. எதற்காக? என்ன காரணம்? வீட்டுல படுத்தா கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகும். அதனால இங்க வந்து பாய் போட்டு விரிச்சுட்டு படுத்துவாங்கன்னா அங்க என்னத்துக்கு கரண்ட் பில் ஆகுது? அங்க நிறைய உரமரிக்கு வந்திருப்பாங்க. எல்லாம் பேனு போடணும், அதை போடணும், இதை போடணும், எல்லாம் நிறைய கரண்ட் பில் ஆகுது சாமி. இங்க வந்து பாய் போட்டு படுத்துட்டா எதுக்கு கரண்ட் பில் ஆகுது? நண்பா ஓய் ஸ்ரீலாஸ்ரீ நீங்க தான் சொன்னீங்க சிரிக்க சொல்லி. ஸ்ரீலாஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு அப்படியே லெப்ட் விடு. ஸ்ரீ மகாபாரத் ஸ்ரீலாஸ்ரீ மகாமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று பத்தனூர் என்று வசூல் செய்து இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நண்பா சாமி அப்படி இருந்தாலும் குருபெரியோர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? மயில் ராவண சண்டை. என்ன சொல்ற? இன்னைக்கு யாரும் வரலப்பா. வந்தால் எனக்கு உங்களுடைய தோழன். ஆமா மயில் ராவண சண்டை. ஆமா மயில் ராவண சண்டை என்று சொல்கிறாயே, மயில் ராவணாக வந்திருக்கிறதா நீங்கள்? நான் மயில் ராவணன், நீங்க மச்சகருப்ப. அப்படியா? மயில் ராவணன் தற்பாரி ஒரு பாடல் ஒன்று பாடுவாயா? பாடல் ஆடி விடலாமே. மயில் ராவண சண்டையில பாடல் எடுத்து அர்ஜுனன் தவ நிலையில கொண்டு போய் நிறுத்துற. அங்க போயிட்டுனா நானே மயிலேறவு கட்டின நினைப்பல நான் அங்க போயிட்டு தவசி நாடகத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சரிடா குருபெரியோர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்த நாடகம் ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளக்கக்கூடிய காளிமாரி சண்டை. இல்லை என்றால் குணபதி
குணசீலன் திருமணம். உண்மைதான். ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய காளைமாரி சண்டை இல்லை, ஏன் குணவதி குணசீலன் திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்நாடகத்தில் என் பெயர் என்ன? சிரிக்காதீங்க மகாராஜா. நான் யார்? என் பெயர் என்ன? உனக்கு தெரியுமா என்ன? நல்லா எனக்கு தெரியும். கண்ணந்தேரி பக்கத்துல கோவலக்காடு மூர்த்தி தானே? கோவலக்காடு மூர்த்தி, கண்டக்டர் மூர்த்தி. அந்த ஒரு வேலையோடைய விடுற எத்தனை வேலை பண்ற? ஜாதகம் பாக்குற வேலை, பொண்ணு புரோக்கரு, கூத்தாடுற வேலை, கண்டக்டர் வேலை, இப்ப புதுசா நிலம் புரோக்கருக்கு போயிட்டு இருக்கிற. அது நாளை. இந்நாடகத்தில் நான் யார்? என் பெயர் என்ன? சொல்லு வரிவந்தம். அது வேணாம், நாளைக்கு போயிட்டோம். ஆமா, கண்ணை கட்டி சொல்லட்டுமா? சொல்லுங்க. கொண்டை மூடிட்டு இரு. நீ கை தூக்குற, நானும் தூக்கிட்டு பறி கொடுத்துட்டேன். வீரம், பலம், பலாக்கிரம் வருந்திய என் பெயரோ விதிசூரன். மன்னனுக்கு சத்து கெட்டு போச்சு மகாராஜா. ஆம்பளைங்க. என் பெயர் விதிசூரனாக உங்க பெயர் விதிசூரனாக இருந்தாலும் 10 மாதம் முன்னொரு நாள் மூவாயிரம் தசமநாடு அங்கத்தில் சுமந்து என்னை பெற்றெடுத்தால அம்மா. எம்மா எம்மா எங்க அம்மா எம்மா ஒரு நான் சொல்லி விட்டுட்டுமா? ஒகுராமி அம்மா. என் தாயாரை நான் சொல்லட்டுமா? அம்மா தாங்க என்ன 10 மாதம்
ஓய் ஓய் என் தாயாரோ இடும்பாவதி. ஓ தாயாரோ இடும்பாவதி. சரி, என் தந்தையார் இடும்பாசூரன். இடும்பாசூரன். இடும்பாசூரனுக்கும் இடும்பாவதிக்கும் ஆ, நான் ஒருவனே நினைத்தேன். ஒண்டியா 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 ஒரே ஆளு. வாழ்க்கைக்கு மூஞ்சல் வச்சு ஆ சரி. நண்பா, சாமி, நான் எங்கே இருக்கிறேன்? எங்க இருக்கிறீங்க? எனக்கு தெரியாது. மாமா பாலை. ஒரு மனசு விடுறது ஆ, நான் எங்கே வசித்து வருகிறேன்? ஓய். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.